அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மேன்மர் காணியினூடாக இணைந்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் நிறுத்த உடன்படிக்கை அண்மித்திருப்பதாக அமெரிக்கா அறிவித்திருக்கும் சூழ்நிலையில் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு இடையிலான விரிசல் அதிகரித்துள்ளதை மீண்டும் உறுதியான தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாரசீக வளைகுடாவுக்கு அருகாமையில் அமெரிக்காவினுடைய அதிநவீன தாக்குதல் ஹெலிகாப்டர் வீழ்ந்து நொறுங்கி இருக்கின்றது. இது தற்செயலான விபத்தா அல்லது சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றதா என்பது மிகப்பெரிய கேள்வி. இஸ்ரேலுக்கு ஈரானிய தாக்குதலால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து பல விடயங்கள் தற்போது வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது. இது சார்ந்து வெளியான மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் விரைவில் ஏற்படலாம் என்று டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ள சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கும் இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகுவுக்கும் இடையில் பாரிய கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டிருப்பதையும், இனி ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் அந்த தாக்குதலில் அமெரிக்கா இணைந்து கொள்ளாது, எந்த ஒரு உதவியும் செய்யாது என்பதை ட்ரம்ப் நேரடியாக தெரிவித்திருந்தார். அது தொடர்பான விடயங்களை இதற்கு முன்னைய காணொலியில் பேசியிருந்தோம். தற்போது அமெரிக்காவினுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ் அவர்கள் ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள கருத்துக்களில் இதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார். அமெரிக்காவின் முன்னுரிமை என்பதே எப்போதும் முக்கியமான விடயம் என்றும், ஈரானிடம் அணுவாயுதங்கள் இல்லாமல் இருப்பது ஒன்றே அமெரிக்காவுக்கு போதுமானது, வேறு விடயங்களிலும் பிராந்திய ரீதியாக சிலருடைய நலன்களுக்காகவும் அமெரிக்கா ஒருபோதும் வேலை செய்யாது என இஸ்ரேலை மறைமுகமாக ஜேடி வான்ஸ் சாடியிருக்கின்றார். அதாவது பிராந்தியத்தில் சிலருடைய நலனுக்காக அமெரிக்கா இனி வேலை செய்ய போவதில்லை, அமெரிக்க நலன்களும் அமெரிக்க அரசாங்கத்தினுடைய நலன்களுமே இதில் முக்கியத்துவம் மிக்கதென்றும், ஈரான் விவகாரத்தில் மிக முக்கியமான ஒப்பந்தத்தை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற விடயத்தை ஜேடி வான்ஸ் தெரிவித்திருக்கின்றார். அதில் ஒரு ஊடகவியலாளர் கேட்கின்றார், ஈரான் மீது மீண்டும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி ஈரான் இஸ்ரேல் இடையே ஒரு மோதல் உருவானால் அமெரிக்காவின் நிலைப்பாடு என்ன என்று கேட்கப்பட்டதற்கு, இது பற்றி அமெரிக்காவுக்கு கவலை கிடையாது, அவ்வாறு ஒரு போர் ஆரம்பித்தால் அந்த இரண்டு நாடுகளுமே பார்த்து கொள்வார்கள் என்று ஜேடி வான்ஸ் தெரிவித்திருப்பது ட்ரம்ப் மட்டத்தில் மட்டுமல்ல, அமெரிக்க அரசாங்கத்துக்குள்ளேயே இஸ்ரேல் மீது மிகப்பெரிய வெறுப்பு ஏற்பட்டிருக்கின்றது, அல்லது இஸ்ரேல் தொடர்பான நிலைப்பாட்டில் பாரிய மாற்றம் ஏற்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இந்த மாற்றம் எவ்வளவு தூரம் நீடிக்கப் போகின்றது, இந்த நிலைப்பாட்டில் அமெரிக்க அரசின் உடைய தலைவர்கள் எவ்வளவு தூரம் நிலைத்து நிற்கப் போகின்றார்கள் என்பதை அடுத்து வரும் நாட்கள் சொல்லும். அவ்வாறு இவர்கள் இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாட்டில் உறுதியாக நின்றால் நிச்சயமாக அமெரிக்கா தப்பித்துக் கொள்ளும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்து இன்று ஆக்சியோஸ் பத்திரிகை ஒரு செய்தியை வெளியிடுகின்றார்கள். இஸ்ரேலில் அரசியல் ரீதியாக நிலைத்திருப்பதற்கு நெதன்யாகுவுக்கு ஒரு போர் தொடர வேண்டியது அவசியம் என்றும், அதே சமயம் அமெரிக்காவில் அரசியல் ரீதியாக நிலைத்திருக்க ட்ரம்புக்கு போர் முடிவுக்கு வருவது அவசியம் என்றும் ஒரு அமெரிக்காவினுடைய மூத்த புலனாய்வுத்துறை அதிகாரி தெளிவான விளக்கத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது ஈரான் போர் தொடர்பில் அமெரிக்கர்கள் மத்தியில் மிகப்பெரிய விரக்தியும் வெறுப்பும் ஏற்பட்டிருக்கின்றது. ட்ரம்பினுடைய இந்த தேவையற்ற போரால் அமெரிக்கர்களும் பொருளாதார சுமையை சுமக்க ஆரம்பித்து விட்டார்கள். எனவே ட்ரம்பினுடைய அரசியலை ஆட்டம் காண்டுவிடும் இந்த போரை நிறுத்தாவிட்டார். ஆனால் மிகப்பெரிய ஊழல், மோசடி, லஞ்ச லாவண்யங்களில் சிக்கியிருக்கக்கூடிய கிரிமினல் குற்றவாளியான நெதன்யாகு தன்னுடைய குற்றங்களிலிருந்தும் வழக்குகளிலிருந்தும் தப்பிப்பதற்கு போரை ஒரு கேடயமாக பயன்படுத்தி வருகின்றார். எனவே நெதன்யாகுவுக்கு இந்த போர் நீட்டிக்க வேண்டும், ட்ரம்புக்கு இந்த போரை நிறுத்த வேண்டும். இரண்டு வேறுபாடான நிலைப்பாடுகளை இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் சிக்கலாக மாறியிருப்பதாக அவர்கள் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். அடுத்து கேப்ரு செய்தித்தாளான ஜெடியோத் அஹ்ரோனோத் செய்தித்தாள் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் 2 தினங்களுக்கு முன்பு ஈரான் இஸ்ரேல் மீது நடத்திய ரமத் டேவிட் விமானப்படை தளம் மீதான தாக்குதலில் எந்த ஒரு சேதங்களும் ஏற்படவில்லை, அனைத்து ஏவுகணை ட்ரோன்களையும் தாங்கள் இடைமறித்து விட்டோம் என ஐடிஎஃப் அவசரமாக ஒரு அறிவிப்பை விடுத்திருந்தார்கள். ஆனால் இன்று வெளியான செயற்கைக்கோள் படங்களில் ரமத் டேவிட் விமானப்படை தளத்தின் விமான கொட்டகை ஒன்று முற்றாக தரைமட்டமாக்கப்பட்டிருப்பதை செயற்கைக்கோள் படங்கள் காட்டியிருப்பதாகவும், ஈரானினுடைய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஒன்றும் 2 ட்ரோன்களும் துல்லியமாக டேவிட் ரமத் விமானப்படை தளத்தை தாக்கியிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக தற்போது கிப்ரு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். அதே போல டெல் அவிவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இலக்குகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலிலும்
மிகப்பெரிய அளவில் ஈரான் ஏவுகணைகள் தாக்கி சேதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. எனவே ஈரானினுடைய ஏவுகணைகளை இடைமறிக்கும் திறனை இஸ்ரேலினுடைய வான் பாதுகாப்புகளும் அமெரிக்க வான் பாதுகாப்புகளும் இழந்து விட்டதா என்ற கேள்விக்குறியுடன் பல கேள்விகளை இஸ்ரேலிய ஊடகங்கள் எழுப்பியிருக்கின்றார்கள். ஏனெனில் டேவிட் ரமேட் விமானப்படை தளத்திலும் சரி, டெல்லவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விமான தளங்களிலும் சரி, அமெரிக்க வான் பாதுகாப்புகளுக்கு மேலதிகமாக இருந்த இஸ்ரேலிய அமெரிக்க 2 வான் பாதுகாப்புகளுமே இஸ்ரேல் மீதான தாக்குதலின் போது ஈரானிய ஏவுகணைகளை இடைமறிக்க தவறிவிட்டதை தெளிவாக காட்டியிருக்கின்றார்கள். எனவே மீண்டும் ஒரு போர் ஏற்பட்டால் ஈரானின் ஏவுகணைகளை இவர்கள் இடைமறிப்பது என்பது மிக கடினமான காரியம் என்பதையும் இந்த தாக்குதல் துல்லியமாக காட்டியிருக்கின்றது. கர்னூஸ் ஜலச்சந்திக்கு அருகே நேற்றைய தினம் மாலை அமெரிக்காவின் அப்பாச்சி ரக அதிநவீன தாக்குதல் ஹெலிகாப்டர் ஒன்று வீழ்ந்து நொறுங்கி இருக்கின்றது. அதில் இருந்த 2 பணியாளர்களும் மீட்கப்பட்டாலும் இந்த ஹெலிகாப்டர் மிகப்பெரிய பொருட்செலவில் அமைக்கப்பட்ட அதிநவீன தாக்குதல் ஹெலிகாப்டர் என்று கூறப்படுகின்றது. இது இயந்திர கோளாறு காரணமாக வீழ்ந்து நொறுங்கியதா அல்லது ஈரானால் சுட்டு வீழ்த்தப்பட்டதா என்பது இதுவரை அறிய கிடைக்கவில்லை. இருந்தபோதிலும் இந்த பதற்றமான சூழ்நிலையில் கர்னூஸ் ஜலச்சந்தியில் அமெரிக்காவின் தாக்குதல் ஹெலிகாப்டர் வீழ்ந்து நொறுங்கி இருப்பது பதற்றத்தை ஏற்படுத்தியிருப்பதாக நியூயார்க் டைம்ஸ் தெரிவித்திருக்கின்றார்கள். ஈரானில் அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய போரின் 100வது நாளையொட்டி நேற்றைய தினம் இரவில் 100வது இரவில் புரட்சி சதுக்கத்தின் ஓசை என்று சொல்லக்கூடிய மக்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் ஒன்றிணைந்து ஈரானின் பாதையில் 100 இரவுகள் கடந்து விட்டன. இந்த தெரு தற்போது எங்களுடைய வீடாகிவிட்டது என்று டெஹ்ரான் புரட்சிகர சதுக்கத்தில் ஒன்று கூடி தங்களுடைய மக்களின் ஒற்றுமையையும் எதிரிக்கு தங்களுடைய IRGC இராணுவத்தினர் கொடுத்த தாக்குதல்கள் பதிலடியினுடைய வலிமையை வெளிப்படுத்தும் முகமாக ஒரு ஒற்றுமை பேரணி நடத்தி இருக்கின்றார்கள். இஸ்ரேல் அமெரிக்கா போர் தொடங்கியதிலிருந்தே தினந்தோறும் இரவு வேளையில் ஒன்று கூடி அவர்கள் ஈரானினுடைய இராணுவத்தினருக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்து வருகின்றார்கள். ஈரான் மக்களுடைய ஒற்றுமையை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். ஈரான் ஆக்கிரமிப்புக்கு எதிராக எதிர்த்து நிற்கும் என்ற செய்தியை அந்த மக்கள் திரள் சொல்லி வரும் சூழ்நிலையில் 100வது நாளில் நேற்றைய தினம் மிகப்பெரிய அளவில் மக்கள் ஒன்று கூடி சியோனிச ஆட்சிக்கு எதிராகவும் ஈரானுக்கு எதிரான ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் மிகப்பெரிய அளவில் குரல் எழுப்பி இருக்கின்றார்கள். அடுத்து IRGC இன்று மேலும் ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கின்றார்கள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேல் அனைத்து தாக்குதல்களையும் அனைத்து முனைகளிலும் நிறுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டாலும் தெற்கு லெபனானின் பல்வேறுபட்ட பகுதிகளை இலக்கு வைத்து இஸ்ரேலிய போர் விமானங்கள் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வருகின்றார்கள். இஸ்ரேலுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகளை நாங்கள் தற்காலிகமாக நிறுத்தி இருந்தாலும் லெபனானில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நடவடிக்கைகளை நாங்கள் உன்னிப்பாக அவதானித்து வருகின்றோம். லெபனானில் இஸ்ரேலிய தாக்குதல்கள் நிறுத்தப்படாவிட்டால் அல்லது தீவிரப்படுத்தப்படாவிட்டால் நாங்கள் மீண்டும் இஸ்ரேல் மீது எங்களுடைய ஏவுகணை தாக்குதல் இராணுவ நடவடிக்கை மூலம் பதிலடி கொடுக்க வேண்டிய தேவை ஏற்படும் என்பதை IRGC மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். அதாவது தற்போது நிறுத்தப்பட்ட போர் நிறுத்தம் ஒரு தற்காலிகமானது. இஸ்ரேல் இந்த போர் நிறுத்தத்தை மதித்து நடக்காவிட்டால் லெபனான் மீதான தாக்குதலை நிறுத்தாவிட்டால் லெபனானுக்காக ஈரான் இராணுவம் களமிறங்கும் என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஈரான் இஸ்ரேல் இடையிலான தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டுள்ளதை அடுத்து ஈரானில் விதிக்கப்பட்ட விமான பயண கட்டுப்பாடுகள் அனைத்தும் தற்பொழுது நீக்கப்பட்டு விமான பயணங்கள் இயல்பு நிலைக்கு வந்திருப்பதாக ஈரான் விமான சேவை ஆணையம் தெரிவித்திருக்கின்றார்கள். பாதுகாப்பான சூழல் உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து அனைத்து நிறுவனங்களும் தங்கள் விமான பயண கட்டுப்பாடுகளை நீக்கி விமான பயணங்களை நடத்துவதற்கு ஆரம்பித்திருக்கின்றார்கள். டெஹ்ரான், இஸ்பகான் அனைத்து நகர விமான நிலையங்களும் இயங்கு நிலைக்கு வந்திருப்பதை ஈரான் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். துபாயில் ஒரு தீவிரமான சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. லொரி மீது பஸ் மோதி விபத்துக்குள்ளானதில் இந்திய தொழிலாளர்கள் 7 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கின்றார்கள். பல்வேறுபட்ட பணிகளுக்காக இந்தியாவிலிருந்து குடிபெயர்ந்து துபாய்க்கு சென்ற தொழிலாளர்கள் பஸ் சாரதியினுடைய கவனக்குறைவினால் முன்னால் செல்லும் வாகனங்களுக்கிடையே போதிய இடைவெளியை பேணாமையினாலும் இந்த கொடூரமான விபத்து ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துபாயில் கொல்லப்பட்ட இந்தியர்களுக்கு துபாய் இந்திய தூதரகம் இரங்கல் தெரிவித்திருப்பதுடன் அவர்களுடைய உடலங்களை இந்தியாவுக்கு கொண்டு செல்வதற்கான பூர்வாங்க வேலைகளை தாங்கள் ஆரம்பித்திருப்பதாகவும் இது தொடர்பான விசாரணைகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் துபாய் காவல்துறை அறிவித்திருக்கின்றார்கள். இவைதான் தற்போது வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.
இந்த காலைப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.